கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 34 சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 34 வசனம் 5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எல்லா மனிதர்களுக்குள்ளாக இருக்கின்ற ஒரே ஒரு பயம் என்னவென்றால், எங்கே வாழ்க்கையிலே நான் தோற்றுவிடுவேனோ, என் எதிராளிகளுக்கு முன்பதாக அல்லது என்னுடைய சக மனிதர்களுக்கு முன்பதாக, உறவுகளுக்கு முன்பதாக நான் வெட்கப்பட்டு நிற்பேனோ என்று சொல்லி இன்றைக்கு அஞ்சு பயப்படுகின்ற மக்களாகத்தான் நாம் இருக்கின்றோம். ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு காரணத்தினாலே இந்த பயம் நமக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கிறது. சிலருக்கு தங்களுடைய வாழ்க்கை குறித்து அல்லது வாழ்க்கையினால் அப்படிப்பட்ட பயம் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து அப்படிப்பட்ட பயம் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகள் நிமித்தமாக அப்படிப்பட்ட பயம் ஏற்படலாம். ஒரு சிலர் தொழில் ரீதியாக அவர்கள் தொழிலிலே வெற்றி பெற முடியாமல் போனது நிமித்தமாக அப்படி நடக்கலாம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, காரணங்கள் வெவ்வேறாக இருக்கும். ஆனால் பரவலாக பார்க்கும் பொழுது நான் சற்று முன்பதாக குறிப்பிட்ட வண்ணமாய் எல்லாருக்குள்ளாக ஒரு பயம் இருக்கின்றது. நான் வாழ்க்கையில் வெட்கப்பட்டு போய்விடக்கூடாது, வாழ்க்கையில் நான் தோற்று போய்விடக்கூடாது. என்னை நெருக்கி ஏவுகின்ற பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. என்னை தொடர்ந்து வேட்டையாடுகின்றதான துன்பங்களும் தொல்லைகளும் என் நிழலைப் போல என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நான் பிறரை பார்க்கும் பொழுது அவர்கள் என்னிடத்தில் நல்ல விதத்தில் தான் இருக்கின்றார்களா, அல்லது உள்ளொன்று வைத்து புறம்பொன்று என்னிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார்களா, எப்படி இனம் கண்டு கொள்வது, அடையாளம் கண்டு கொள்வது, நான் எப்படி வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக இருப்பது, இதையெல்லாம் நான் அறியாமற் போனால் வாழ்க்கையிலே நான் தோற்று விடுவேனே என்ற பயம் இன்றைக்கு அநேக மக்களை பிடித்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை தாவீதுக்கும் நிச்சயமாக இந்த பயம் இருந்திருக்கக்கூடும். தாவீது கண்டிப்பாக நம்மை விட தாவீது மிகவும் மிகவும் பயந்திருப்பதற்கான காரணங்கள் அதிகமாய் உண்டு. பட்டவர்த்தனமாக தாவீதுடைய வாழ்க்கை நமக்கு முன்பதாக இருக்கின்றது. தாவீதை பின்தொடர்ந்த விரோதிகள் அதிகமாக இருந்தார்கள். ஏன் நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம் என்று ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்லுவதற்கு ஒரு காரணம் கூட என்ன, உன் கைகள் இரத்தம் சிந்தி இருக்கிறது என்று சொல்லி அத்தனை விரோதிகள், அவ்வளவு எதிர்ப்புகள், போர், எப்பொழுது பார்த்தாலும் போர் போர் என்று அவன் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு நிலை, எப்பொழுது என்ன நடக்குமென்றே தெரியாமல் திகைத்து கலங்கி கொண்டிருக்கின்ற ஒரு நிலை. சிரித்தால் கூட எங்கோ ஒரு மூலையில் ஒரு பயம் இருக்கும். சுற்றி சுற்றி தன்னை பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை தாவீதுக்கு இருந்திருக்கும். காரணம், எதிரி எந்த உருவத்தில் தன்னை தாக்க வருவான் என்று தெரியாது. அப்படிப்பட்ட நிலை தாவீதுக்கு இருந்தது. ஆனால் இந்த தாவீது சொல்லுகின்றார், என் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. யாருடைய முகம்? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகம் வெட்கப்பட்டு போனதில்லை. யாரெல்லாம் இங்கே அவர்கள் என்று சொல்லி யாரோ ஒருவரை தாவீது இங்கே அடையாளப்படுத்தவில்லை, குறிப்பிடவில்லை. மாறாக அவர் ஒரு பொதுவாக சொல்லுகின்றார். யாரெல்லாம் அவரை நோக்கி பார்த்தார்களோ, ஆண்டவரை நோக்கி பார்த்தார்களோ, தங்களுடைய இக்கட்டிலே, தங்களுடைய வேதனையிலே, தங்களுடைய பிரச்சனையிலே, தங்களுடைய ஆபத்திலே, தங்களுடைய நெருக்கடிகளிலே, தங்களுடைய கஷ்டத்தில் யாரெல்லாம் அவரை நோக்கி பார்த்தார்களோ அவர்களுடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அது என்ன சம்பந்தமே இல்லாத ஒரு வார்த்தை, அவருடைய முகம் பிரகாசம் அடைந்தது. இங்கே முகம் பிரகாசம் அடைந்தது என்பதை தாவீது எதை குறிப்பிடுகிறார் என்றால், அவர்கள் கடவுளை நோக்கி பார்த்த உடனே அவருடைய உள்ளத்தில் ஏற்படுகிறதான தைரியத்தினுடைய வெளிப்பாடு. இன்றைக்கு நமக்கு நன்றாக தெரியும்,
நம்முடைய சக மனிதர்களை பார்த்து கேட்போம், உங்களுடைய முகம் வாடலாக இருக்கிறது, நீங்கள் மிகவும் சோர்வாய் தெரிகிறீர்களே, என்ன பிரச்சனை உங்களுக்குள்ளா என்று கேட்போம். ஏன் தமிழில் கூட மிக அழகாய் சொல்லுவார்கள், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லி. அகம் நம்முடைய உள்ளம் மகிழ்ந்திருக்குமானால் அந்த மகிழ்ச்சி முகத்தில் வெளிப்படும். உள்ளம் சோர்ந்திருக்கும் பொழுது நம்முடைய முகமும் வாடலாகத்தான் இருக்கும். இங்கே தாவீது அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். அவர்கள் தங்களுடைய இக்கட்டுகளிலே, ஆபத்துகளிலே அவரை நோக்கி பார்த்தார்கள். அவர் முகம் பிரகாசமடைந்தது. காரணம், கடவுளை நோக்கி அவர்கள் பார்த்த உடனே அவர்களுக்குள்ளாக ஒரு தைரியம் வந்துவிட்டது, அவருடைய புதிய நம்பிக்கை வந்துவிட்டது. கடவுள் இனி என் காரியங்களை பார்த்து கொள்வார் என்கிறதான திடமான உறுதிப்பாடு அவர்களுக்கு ஏற்பட்டபடினால் அவருடைய முகம் பிரகாசமடைந்தது. அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை. அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. யாம் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட வண்ணமாய் நமக்குள்ளாக தோற்று விடுவோமோ, ஓடிப்போய் விடுவோமோ என்ற அந்த பயம் இருக்கின்றதே, அந்த பயம் காரணம் எதுவாக வேண்டுமென்றாலும் இருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனை நேரத்தில், அந்த கஷ்டத்தின் நேரத்தில் நான் கடவுளை நோக்கி பார்க்கும் பொழுது கடவுள் உள்ளத்தில் தைரியத்தை கொடுத்து நம்மை சமாதானப்படுத்தி நம்மை பலப்படுத்தி ஆண்டவர் அந்த பிரச்சனை வெளிவதற்கான வழிகளை நமக்கு திறந்து கொடுக்கின்றார். எளிதாக ஆண்டவர் நம்மை அந்த இடத்துல இருந்து மீட்டெடுக்கின்றார். அதன் மூலமாய் தாவீது சொல்லுகிற அந்த வார்த்தை நிறைவேறுகிறது. அவர் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நம்முடைய முகம் வெட்கப்பட்டு போகிற ஒரு நிலைமையில் இருக்கலாம். ஆம், நம்மை தொடர்ந்து அந்த பயம் பிடித்து கொண்டே இருக்கலாம். கவலைப்படாதீர்கள். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு நமக்கு பலன் உண்டு. அது எந்த பிரச்சனை, எந்த கஷ்டங்கள், அது எவ்வளவு காலம் நம்மை தொடர்ந்து பிடித்து கொண்டே இருந்தாலும் கூட ஒரு நாள் நிச்சயமாக அவை எல்லாவற்றிலிருந்து நாம் விடுதலை ஆவோம். கடவுள் நம்மை தூக்கி எடுப்பார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் அவர் யெகோவா ஈரே, ஆண்டவர் வழிகளை திறந்து கொடுக்கின்ற கடவுளாக இருக்கிறார். நம்முடைய முகம் வெட்கப்பட்டு போகாது, மாறாக அது பிரகாசம் அடையும்படி செய்வார். செபிக்கலாமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, தாவீதினுடைய அற்புதமான அனுபவத்திற்காய் தோத்திரம். யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய முகம் வெட்கப்பட்டு போனதில்லை, மாறாக அது பிரகாசம் அடைந்தது. எங்களுக்கும் தாங்கொன்னா துயரமும் போராட்டமும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு ஒரே ஒரு வழி உண்டு, உம்மை நோக்கி பார்ப்பது மட்டும்தான் ஆண்டவரே. நாங்கள் அப்படியே desperately we are looking unto thee, O my Lord. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு வேறு வழி தெரியாது, வேறு இடத்துல இருந்து எங்களுக்கு ஒத்தாசையும் வர முடியாது. அது வந்தாலும் அது நிரந்தரமாக இருக்காது ஆண்டவரே. ஆகவே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. எங்களுக்கு கிருபைகளை கர்த்தர் தரப்போருக்காய் தோத்துறோம். அது என்னோட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்படிப்பட்டதான விடுதலை தந்து அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அது பிரகாசம் அடைந்து ஒரு ஜெய கம்பீரமான வாழ்க்கை இந்த பிள்ளைகள் வாழ ஆண்டவர் கிருபைகளை தாரும். தொடர்ந்து எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.